பிரைஸ் லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, இன்றைக்கு ஏதாவது காரியங்களை குறித்து அநேக நாள் போய்விட்டது என்று காத்து கொண்டிருக்கிறீங்களா? அது ஒருவேளை தாமதித்தாலும் தாமதிப்பது நல்லதாய் ஒன்று தருவதற்காக கர்த்தர் தாமதித்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அறியும் முன்பே கர்த்தர், நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை கண்ட தேவன், நம்முடைய நினைவுகள் அத்தனையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அது தீமையாக அமைவதில்லை, அது நன்மையாக அமையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஏதாவது காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சமாதானத்தோடு, தாவீது சொல்ல, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். காரணம், அவருடைய பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் கொடுத்து விட்டு நாம் அமைதியாக இருந்து அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்போம். சில நேரங்களிலே கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி நாம் செபிக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரங்களிலே வேதனையின் பாதையில் இருக்கும்போது செபிக்க தொடங்கினால் ஒரு கையளவு மேகம் நமக்காய் நாம் காத்திருப்பது நிச்சயம் வரும். அது தாமதித்தாலும் போய் சொல்லுவதில்லை. அதற்காக நாம் காத்திருக்கலாம். காரணம், குறித்த காலத்திற்காக, அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய வேலை வந்தபோது வெளியே கிடந்த கற்சாடி அங்குள்ள மிக விசேஷிதமான பாத்திரமாய் மாறுது. அதுபோல இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்த முடிவுகள் அத்தனையும் சமாதானமானதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you all.